السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. அரஃபாவுடைய மைதானத்தில் ஜபலே ரஹமத் மலை என்ற அதை மலை குன்றிற்கு அடிவாரத்தில் நிற்கக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் எமக்கு தந்திருக்கின்றான். இந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதே அரஃபாவுடைய நாளையில் இந்த மைதானத்தில் நின்று அல்லாஹ் இடத்தில் அழுது புலம்பி தௌபா செய்து ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் இதை கேட்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த அரஃபா மைதானம் என்பது மக்காவிலிருந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. அரஃபாவுடைய மைதானத்துடைய சுற்றளவும் 18 கிலோமீட்டர் சுற்றளவாகும். அதில் ஒரு பகுதியில் இந்த மலை இருக்கின்றது. இந்த மலைக்கு அரஃபா மலை என்றும் ரஹமத்து மலை என்றும் அழைக்கப்படுகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருந்து வெளியேற்றிய போது இருவர்களையும் இரு பக்கமாக அல்லாஹ் தஆலா அனுப்பினான். இலங்கையிலே ஆதத்தையும் ஜித்தாவிலே ஹவ்வாவையும் இறக்கி 300 வருடங்கள் என்றும் 40 வருடங்கள் என்றும் இரு விதமான சொல்படி அவர்கள் பிரித்து வைக்கப்பட்டார்கள். ஒருவர் எங்கிருக்கின்றார்கள் அறியாத வண்ணம் புரியாத வண்ணம் அல்லாஹ் இடத்திலே அழுது புலம்பி தௌபா செய்தார்கள், துவா செய்தார்கள். ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன் என்று அழுது துவா கேட்டார். அல்லாஹ் தஆலா சொன்னான், ஆதத்திற்கும் ஹவ்வாவிற்கும் நீங்கள் தௌபா செய்யக்கூடிய இடம் உங்கள் தௌபா ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடம் ஒன்று இருக்கிறது, அங்கே செல்லுங்கள் என்று. ஆதும் ஹவ்வாவும் மக்காவிற்கு வந்தார்கள். முன்னாலேயே மலக்குமார்களால் கட்டப்பட்டு தவாஃப் செய்த அந்த காபத்துல்லாவை அவர்கள் தவாஃப் செய்தார். அதன் பின்னே அரஃபாவுக்கு வருகின்றார்கள். இருவர்களும் இந்த அரஃபாவுடைய மைதானத்தில் தான், இந்த மலையில் தான் அவருடைய சந்திப்பை அல்லாஹ் தஆலா. ஆகையால் இந்த மலையிலே அவர்கள் சந்திக்கின்ற போது அவருடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னித்து அவர்களுக்கு அருள் புரிந்தான், ரஹமத் செய்தான். ஆகையால் தான் இந்த மலைக்கு அரஃபா மலை என்ற பெயர் வந்தது. ஜபலே ரஹமத் என்ற மலை என்ற பெயர் இது வந்தது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கடைசி ஹஜ்ஜியின் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மலைக்கு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரும் பாறை, இந்த பாறைக்கு அருகிலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று ஒட்டகையில் உட்கார்ந்தவர்களாக அவர்கள் கிப்லா முன்னோக்கி அசருக்கு பின்னிருந்து துவா செய்தார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் இஸ்லாம தீனா என்ற ஆயத்தை இறக்கினான். நபியே, இன்றோடு இஸ்லாம் பரிபூர்ணம் அடைந்து விட்டது. என் அருளை உங்களுக்கு பரிபூர்ணமாக உங்களுக்கு தந்துவிட்டேன். இஸ்லாத்தையே நான் என்னை சேரக்கூடிய வழியாக மார்க்கமாக நான் தேர்வு செய்து கொண்டேன் என்று அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட நாள் இந்த மலை அடிவாரமே. கண்ணியமானவர்களே, ஆகையால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்பேற்பட்ட பாக்கியங்கரமான இலைகளெல்லாம் பார்ப்பதற்கு அல்லாஹ் இடத்தில் நாம் துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களையும் இப்படிப்பட்ட இலை ஹஜ்ஜியுடைய டைமிலே இந்த இடங்களில் ஒன்றிணைத்து இறைவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வபரகாத்துஹு.